வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் கயானால நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் கயானா இது வரைக்கும் மொத்தமாக 2 டெஸ்ட் மேட்சஸ் தான் இங்கே நடந்திருக்கு. லாஸ்ட்டாக 2011 வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்தது. ரீசெண்ட் டைம்ஸில் வேர்ல்டு கப் T20 மேட்சஸ் தான் இங்கே நடந்தது. T20 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரன்ஸ் வராது, ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ இங்கே இனிஷியலாக 2-3 டேஸ் பேட்டர்ஸ் டீசெண்டாக ஆட முடியும். இனிஷியல் ஸ்விங் பெருசாக இருக்காதுன்னு தோணுது. லாஸ்ட் 2 நாள் ஸ்பின்னர்ஸ் இங்கே கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க. 2 டீம்லையும் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இல்லை. சேம் டைம் 2 டீம் பேட்டர்ஸும் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கண்டிப்பாக தடுமாறுவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் இங்கே ரொம்ப குரூஷலாக இருப்பாங்க. ஓவராலாக இங்கே 2 டெஸ்ட் மேட்சஸ் நடந்திருக்கு. 2 மேட்ச்லையும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 351 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 476 ரன்ஸ் ஸ்ரீலங்காவும், லோவஸ்ட் ஸ்கோர் 152 ரன்ஸை வெஸ்ட் இண்டீஸும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ட்ரா இருந்தது. வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் மொத்தமாக சொதப்பினாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பேட் பண்ணாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ணுவாங்களா? இது வரைக்கும் இன்ஜரி ரிப்போர்ட் எதுவும் இல்லை. ஷமர் ஜோசப் நெட்டில் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஷமர் ஜோசப்புக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயிங் லோனில் 3 மெயின் பவுலர்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது கூட மல்டர் பவுலிங் ஆல்ரவுண்டர், தென் மார்க்ரம் சமோஸ் பவுல் பண்ணுறாரு. 4 விக்கெட் கீப்பர்ஸ் வச்சுருக்காங்க 11ல். பெஞ்சில் வேற பிரீட்ஸ்கி விக்கெட் கீப்பர் இருக்காரு. யாராவது ஒரு விக்கெட் கீப்பரை ட்ராப் பண்ணிட்டு ஒரு மெயின் பவுலராக பர்கர் இல்லை டேன் பேட்ரஸனை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தோணுது. இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷனாக பைடட்டுக்கு சான்ஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் கைல் வெரைன் தென் ரிக்கல்டன் 2 பேருமே மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ். இதில் வெரைன் தான் க்ளவர் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் வெரைன் 39 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் 30-40 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். தென் க்ளவர் கிளைம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா நல்லா ஆட முடியும். ரிக்கல்டன் டெஸ்ட் மேட்ச்சில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இது வரைக்கும் 5 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காரு. 30-40 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ரிக்கல்டன் கூட கம்பேர் பண்ணுறப்போ வெரைனி பெட்டராக இருப்பாருன்னு தோணுது. பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெம்பா பவுமா டீமோட கேப்டன் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. டெஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த வருஷம் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டூர் வந்தப்போ ஒரு மேட்ச்சில் 172 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இங்கே ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 86 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஓவராலாக எகென்ஸ்ட் விண்டீஸ் 46 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. இந்த மாதிரி பிச் கண்டிஷனுக்கு ஒப்டான பிளேயர். ஸோ டீமில் கன்சிடர் பண்ணணும். பெடிங்கம் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. டீசன்ட் பிளேயர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸில் ஒரு 100ம் ஒரு 50ம் அடிச்சிருந்தாரு. தென் மற்ற 2 இன்னிங்ஸ்லையும் 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ கிராண்ட் லீக்ல மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. டாப் ஆர்டரில் 1-2 விக்கெட்ஸ் ஏர்லியாக லாஸ் ஆகிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். நல்ல பிளேயர். டிசோசி சவுத் ஆஃப்ரிக்காவோட ரீசன்ட் ஃபைண்ட் அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு குவாலிட்டி பிளேயர். நம்பர் 3ல் ஆடிட்டு இருந்த பிளேயர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஓப்பன் பண்ண வச்சாங்க. 2 இன்னிங்ஸ்லையும் சூப்பராக ஆடி இருந்தார். ரொம்பவே எதிர்பார்க்கப்படுற பிளேயர். அந்த லாங் ஹேர் தென் பேட்டிங் ஸ்டைல் பார்க்குறப்போ அப்படியே விண்டேஜ் MS தோனி மாதிரியே இருக்கும். தோனி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பட் டிசோசி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச பிளேயர். நல்ல டேலண்ட் இருக்குது. ODIஸ்லையும் ஓப்பனிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணுங்க. நல்ல பிளேயர். ஸ்டப்ஸ் 1 டவுனில் ஆடுறாரு. ரீசெண்ட் IPL பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸ்டப்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டி பிளேயர் அப்படின்னு. பட் T20ஸ்ல ஸ்டார் பிளேயர். ஆனால் டெஸ்ட்டில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸில் அதிரடியாக ஆடி 50 அடிச்சிருந்தாரு. அட்டாக்கிங் பிளேயர். பட் 1 டவுனில் ஆடுறப்போ சம்டைம் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஓப்பனர்ஸ் யாராவது அவுட் ஆக்கி உள்ளே வர வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் எப்படி ஆட முடியும் டவுட்டு தான். பட் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக ஆடி நல்ல பேஸ்மெண்ட் செட் பண்ணிட்டா அட்டாக்கிங் ஆடி ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. சவுத் ஆஃப்ரிக்காவில் மகாராஜ் மட்டும்தான் ஸ்பின்னர். தென் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் ஸ்பின்னர். ஸோ ஸ்டப்ஸ் சம்டைம் பவுலிங்கில் சமோஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. அதை கன்சிடர் பண்ணணும். ஏடன் மார்க்ரம் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்.
பட் இப்போ இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி. லாஸ்ட்டாக 2023 51 வேர்ல்டு கப்பில் ஒரு 50 அடித்தது. அதுக்கு பிறகு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தார். அதுக்கு பிறகு 20+ இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. பேட்டிங்கில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. பவுலிங்கில் எப்போவாது ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பட் எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஓவராலாக தலைவன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். 43 ஆவரேஜில் ஆடியிருக்காரு. இங்கே பவுலிங்கில் 2வது ஸ்பின்னராக மார்க் ரமா யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆல்மோஸ்ட் 90% பீப்புள் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஃபார்முக்கு தாராளமாக ட்ராப் பண்ணலாம். பட் நம்மளோட பேட் லக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கன்ஃபார்மாக லாஸ் ஆகும். ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்க. வியான் மல்டர் 3rd சீமராக யூஸ் பண்ணுறாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணலை. இன்கேஸ் பிச்சில் பேசர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தென் நல்ல பேட்டரும் கூட. பட் ரொம்ப டவுன் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் விண்டீஸ்னு பார்த்தா பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் பவுலிங்கில் 7 மேட்ச்சில் 4 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். லுங்கி இங்கிடியெல்லாம் சடனாக இன்ஜரி ஆகக்கூடிய பிளேயர். இன்கேஸ் இன்ஜரி எதுவும் ஆயிட்டா மல்டரை வச்சு தான் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ண வைப்பாங்க. அதை கன்சிடர் பண்ணணும். ககிசோ ரபாடா சவுத் ஆஃப்ரிக்காவோட மெயின் பேசர். எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். பவுலிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் கூட 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 10 இன்னிங்ஸில் 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கே வெஸ்ட் இண்டீஸில் 6 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. டெஸ்ட் மேட்ச்சில் பிராத்வேட்டை 7 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ ரபாடாவை மஸ்டாக ட்ரை பண்ணணும். மகாராஜ் சவுத் ஆஃப்ரிக்காவோட மெயின் ஸ்பின்னர். சவுத் ஆஃப்ரிக்காவோட மெயின் பவுலர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பவுல் பண்ண வைக்கிறாங்க. விக்கெட்டும் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 40 ஓவருக்கு மேலே பவுல் பண்ணியிருந்தார். செகண்ட் இன்னிங்ஸில் 26+ ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தார். மற்ற எந்த பவுலர்ஸையும் 20 ஓவர்ஸுக்கு மேலே பவுல் பண்ணவே வைக்கல. 2 இன்னிங்ஸ்லையும் 4 எடுத்திருந்தார் மகாராஜ். விண்டீஸ் பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் தடுமாறுவாங்க. தென் கேசவ் மகாராஜ் டீசன்ட் பேட்டரும் கூட. ஸோ மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். லுங்கி இங்கிடி ரீசன்ட் டெஸ்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. கடைசியாக 2021 ஒரு 5 எடுத்தது. மற்றபடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. சவுத் ஆஃப்ரிக்காவோட செகண்ட் மெயின் பேசராக இருக்காரு. அகேன்ஸ்ட் விண்டீஸ் 6 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சடனாக 3-4 விக்கெட்ஸ் எடுத்தால் நல்ல அமௌண்ட் வின் பண்ண முடியும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோசுவா டசில்வா. டவுன் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். ரீசெண்டாக இங்கிலாந்து சீரீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நல்லா ஆடக்கூடிய பிளேயர். விண்டீஸ் டாப் ஆர்டரில் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. தென் கன்சிஸ்டண்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஸோ டசில்வா மாதிரி பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆட முடியும். பிராத்வேட் அண்ட் லூயிஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. பிராத்வேட் டீமோட கேப்டன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன். ஸ்டடி பண்ணி ஆட முடியும். பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். பட் எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா கிரேட்டாக இல்லை. 2014 சவுத் ஆஃப்ரிக்காக்கு எகென்ஸ்டாக ஒரு 100 அடித்தது. தென் 12 இன்னிங்ஸில் ஒரு 50 கூட அடித்ததில்லை. லாஸ்ட் மேட்ச்சில் அடித்த 35 ரன்ஸ் தான் ஹை ஸ்கோராக இருக்குது. அகேன்ஸ்ட் ரபாடா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 7 தடவை அவுட் ஆயிருக்காரு ரபாடா கிட்ட. சம்டைம் பவுலிங்கில் சமோஸ் பவுல் பண்ணுவாருன்னு தோணுது. லூயிஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர். பட் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. லாஸ்ட் இங்கிலாந்து சீரீஸில் எல்லா மேட்ச்லையும் நல்லா ஸ்டார்டிங் கிடச்சிது. பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ணலை. ஒரு 50 அடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 40+ ஆவரேஜில் ஆடிருக்காரு. பட் இங்கே ரபாடா மாதிரி குவாலிட்டி பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக எப்படி ஆட போகிறாரு பார்க்கணும். கிராண்ட் லீக்கில் மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. கேசி கார்டி லாஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸ்லையும் நல்லா ஆடியிருந்தார். 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். வெஸ்ட் இண்டீஸில் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். பட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக இல்லை. டீசென்ட் பவுலரும் கூட. பட் பவுலிங்கில் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பில்லை. அத்தனேஸ் குவாலிட்டி பிளேயர். லாஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸில் 92 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். நம்பர் 4 பேட்டிங் ஆடியிருந்தார். தென் பவுலிங்கில் லாஸ்ட் மேட்ச் ஒரு பவுல் பண்ண வச்சாங்க. பெரிய பவுலர் எல்லாம் இல்லை. பட் நல்ல பேட்ஸ்மேன். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லையும் 27 ஆவரேஜில் ஆடியிருக்காரு. நல்ல பிளேயர். டீமில் ட்ரை பண்ணுங்க. ஜேசன் ஹோல்டர் மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். டெஸ்ட்டில் ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர். கண்டிப்பாக பேட்டிங் அண்ட் பவுலிங் சான்ஸ் கிடைக்கும்.
ரெண்டுலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கில் 22 ஆவரேஜில் ஆடிருக்காரு. தென் பவுலிங்கில் 12 இன்னிங்ஸில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. பவுலிங்கில் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை, பட் டீசன்ட் பிளேயர். கவம் ஹோன்ச் 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் சான்ஸ் கிடைக்கல. லாஸ்ட் இங்கிலாந்து சீரீஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நாட்டிங்கமில் ஒரு 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஸ்டார் பிளேயர், ஆல்ரவுண்டராக கலக்கியிருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணுங்க. கேமர் ரோச் வெஸ்ட் இண்டீஸோட மெயின் ஃபாஸ்ட் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் அதிகமான கிரிக்கெட் ஆடியிருக்காரு. மேட்சுக்கு 2-3 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 14 மேட்ச்சில் 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஜோமல் வாரிக்கன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருந்தாரு. இது வரைக்கும் 16 டெஸ்ட் மேட்ச் ஆடி 52 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தென் பிச்சில் லேட்டர் டேஸில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஜைடன் சீலஸ் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. நல்ல பவுலர், ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. ரீசெண்டாக எல்லா மேட்ச்லேயும் 3-4 விக்கெட்ஸ் மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. பட் எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 5 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஓவராலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் 26 இன்னிங்ஸில் 53 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. குடகேஷ் மோட்டே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா கிரேட்டாக இல்லை. பட் இந்த பிச்சில் லாஸ்ட் 2 நாள் ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. டீசன்ட் பேட்டரும் கூட. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கைல் வெரைன், டிசில்வாவும் பெட்டர் ஆப்ஷன். பேட்டர்ஸில் டெம்பா பவுமா, டிசோசி, தென் அத்தனேஸ். ஆல்ரவுண்டர்ஸில் ஜேசன் ஹோல்டர், வியான் மல்டர், கவம் ஹோன்ச். பவுலர்ஸில் ரபாடா, கேசோ மகாராஜ், வரிக்கன், தென் சீலஸை ட்ரை பண்ணலாம். மார்க்ரமை ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். கிராண்ட் லீக்ல பெடிங்கம், கேசி கார்டி, இங்கிடி, தென் குடகேஷ் மோட்டி எல்லாம் ட்ரை பண்ணலாம். பிராத்வேட் கூட நல்ல பிளேயர், பட் எகென்ஸ்ட் ரபாடா கிரேட்டாக இல்லை. ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மகாராஜ், ரபாடா, தென் ஜேசன் ஹோல்டரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஜேடன் சீலஸ், அத்தனேஸ், தென் டிசோசியை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.